வணக்கம். உங்களோடு ஒரு சில நிமிடங்கள். வாழ்க்கை ஒரு வரம் என்று நான் நம்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளே இல்லாத மனிதன் என்பவன் இதுவரை பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை, இல்லையா? எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் இருக்கு, தோல்விகள் இருக்கு, சவால்கள் இருக்கு, எதிர்ப்புகள், கண்டனங்கள், போராட்டங்கள். அதான வாழ்க்கை. ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம தானே வாழ்ந்தாகணும். இந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போயிட முடியுமா? இல்லை இந்த வாழ்க்கையை நாமே முடிச்சுக்க முடியுமா? முடியாதுல்லவா? அப்படி வாழ்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியா, நிம்மதியா, கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்தா என்ன? அதுக்கு என்ன பண்ணலாம்? இது அறிவுரை இல்லை. தயவு செய்து யாரும் இதை அறிவுரை என்று எண்ண வேண்டாம். என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு வயது 70. நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை, போராட்டங்களை, அன்பை, பாசத்தை, நட்பை, துரோகத்தை, வெறுப்பை, கசப்பை, இனிப்பை, சுகத்தை எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புதான் இந்த உரை. உங்களோட பேச வந்தேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே எப்போ ஒரு புலம்பல் இருக்கு. நான் எனக்கான வாழ்க்கையை வாழவே இல்லை, என் வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். நான் உள்பட. நான் ஒன்றும் விதிவிலக்கில்லை. எனக்கு அப்படி தோணும், பல நேரங்களில் தோணும். ஒரு 10-15 வயது வரைக்கும் தான் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அதன் பிறகு நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும். அதன் பிறகு அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக நடக்கணும். அதன் பிறகு நல்லா சம்பாதிக்கணும், ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும், குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா நல்ல தகப்பனாக இருக்கணும், அப்புறம் நல்ல குடிமகனாக இருக்கணும். இத்தனை இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம என்னென்னா ஓடிக்கிட்டே இருப்போம். பல நேரங்களில் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை, நம்முடைய ஆசைகளை, கனவுகளை, நம்முடைய இச்சைகளை எல்லாம் நம்ம அடக்கி அப்படியே போட்டு டம்ப் பண்ணி மூடி வச்சிருவோம். வெளியே காட்டக்கூட மாட்டோம். வாய் விட்டு யார்கிட்டயே சொல்லக்கூட நமக்கு துணிச்சல் இருக்காது பல நேரங்களிலும். அதுவும் நோ சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப மோசமான பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் பல நேரங்களில் நம்மளால் முடியாத காரியத்தை, இயலாத காரியத்தை யாராவது அன்பின் காரணமாகவோ, உறவின் காரணமாகவோ, நட்பின் காரணமாகவோ வலியுறுத்தி சொன்னால் கூட என்னால் முடியாதுப்பா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நோன்னு சொன்னால் அவங்க கோவிச்சுக்குவாங்களோ, வருத்தப்படுவாங்களோன்னு சொல்லி சரி நான் செய்யறேன் அப்படின்னு விருப்பம் இல்லாமல் நம்ம சக்திக்கு மீறி பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை இறங்குவோம், செயல்படுவோம். அதுக்கான வலிகளை, துன்பங்களை அனுபவிப்போம், அதுக்காக கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கும்போது நம்மை நாம் கொஞ்சம் நேசிக்கணும். நமக்கான வாழ்க்கை நாம் வாழணும். பொதுவாக திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சொல்கிறேன், 2 பேருமே, இருபாலருக்குமே, கணவன் மேலே அன்பா இருங்க, குழந்தைகள் மேலே பாசமாக இருங்க, குடும்பத்து மேலே பொறுப்பாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் மேலே நீங்கள் நேசிங்க, உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களை மேலே உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் தேவைகளின் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எல்லாமே தன் பிள்ளைக்காக, தம் குழந்தைகளுக்காக என்று இருக்கின்ற பெற்றோர்கள் ஒரு காலகட்டத்தில் மனம் சோர்ந்து போவாங்க. ஒரு நல்ல கடையில் ஒரு நல்ல தென்மண்ணை வாங்கியிருந்தா கூட, ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கியிருந்தா அதில் ஒரு 10 ஸ்வீட் இருக்குன்னா அந்த 10ஐயும் குழந்தைகள் தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அப்பா அம்மா 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. பல குடும்பங்கள் அப்படி தான் நடக்கும். அது குழந்தைங்களுக்கு கொடுத்துருவான்ப்பா, நமக்கு எதுக்கு ஸ்வீட்டு? அப்படி இருக்காதீங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா தான் அந்த குழந்தைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கும் அது பிடிக்கும்னு தெரியும். எனக்கு பிடிக்காது, வேண்டாம்ப்பா வேண்டாப்பான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விரும்பினா கூட அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் உங்களுடைய வசதிகளை ரொம்பவும் குறைச்சிக்காதீங்க. நீங்கள் சுயநலத்துக்காக ஆடம்பரமாக வாழ வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தியாகி மாதிரி, ஒரு துறவி மாதிரி வாழ்க்கையை வாழாதீங்க. விருப்பப்பட்ட உங்களுக்காக விருப்பமான சில வேலைகளை, சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. நல்ல ஒரு திரைப்படம் பார்க்கணுமா, போங்க. இசை கேட்கணுமா, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நல்லா உடுக்கணுமா, விலையுயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி, ஆடைகளை வாங்கி அணியாட்டா கூட விலை சுமாரான விலையிலாவது நல்ல உடைகளை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அதுக்கான கொஞ்சம் மெனக்கெடுங்க, தப்பில்லை. எல்லாத்த விட என்னன்னா, வாழ்க்கையில் கவனம் அப்புறம் சலியாத உழைப்பு, இது 2ம் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு என்பது நமக்கு இல்லை, இன்றைக்கு என்பது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. 30 வயசுல 35 வயசுலேயே வாழ்க்கை முடிந்து போனவர்கள் எவ்வளோ பேருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா?
அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நினைங்க. இந்த நாளை எவ்வளவு தூரம் கவனமாகவும் பொறுப்பாகவும் உபயோகமாகவும் செலவிட முடியுமோ செய்யுங்க. உள்ளும் புறமும் தூய்மையா இருங்க. மனசு எப்பவும் கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் அடிமையாக்காதீங்க. மனசு ஒரு குரங்கு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சோம்னா அதுக்கே நம்ம நேரம் சரியா போயிடும். அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம காணாம தொலைஞ்சு போயிடுவோம். அந்த பிரச்சனை தூக்கி ஒரு தூரமா போடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிக்கும் போது இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நம்புங்க. அப்படி நம்பிதான் வாழ்ந்தாகணும். இப்ப எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது, நிறைய இருக்கு. ஆனா என் வாழ்க்கை நான் மகிழ்ச்சியா வாழ்றேன். எனக்கு வயது 70 ஆச்சு. இந்த வயதுல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது ஒரு தடை இல்லை எதுக்குமே. நான் திருமணமாக வரைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு தோசை சுட்டா கூட அம்மா திருப்பி போடுன்னு சொன்னால் திருப்பி போடதான் தெரியும். ஒரு காஃபி வைக்க தெரியாது. திருமணத்திற்கு பிறகு ஒரு சூழலில் நான் சமையல் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கு ஒரு 50 பேருக்கு சமைக்க சொன்னால் சமைப்பேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நான் அதை விரும்பி செய்ய ஆரம்பித்தேன், ரசித்து செய்ய ஆரம்பித்தேன். விதவிதமாக உணவுகள் தயாரிப்பதும் அதை எல்லாருக்கும் பரிமாறி எல்லாருடைய பாராட்டுதலையும் வாங்கும் போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கடந்த ஆண்டு ஒரு சூழலில் நான் தனி ஒரு 3 மாதம் வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. மனைவி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, மகன் வீட்டுக்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சமைப்பேன். புதிய ஐட்டம் யூடியூப்ல பார்த்துட்டு நண்பர்களை கேட்டுட்டு புதுசாக செய்வேன். அது அழகாக நல்ல பிளேட்டில் பீங்கான் பிளேட்டில் போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட நான் ஹோட்டலில் போய் சாப்பிடல. அப்போ ஏன்னா அது டிஎன் சேஷன் ஒரு தேர்தல், அகில இந்திய தேர்தல் கமிஷனர் திறந்தார். அவர் தான் ஒரு பேட்டியில் சொன்னார், ஆண்கள் சமையல் கண்டிப்பாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தனி மனிதனை சுதந்திரமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அது எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இயல்பாகவும் எனக்கு சமைக்கல ஆர்வம் வந்துச்சு. ரசிக்க ஆரம்பிச்சு அதையே. அந்த ரசிக்க ஆரம்பித்து அதன் பிறகு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 20-30 பேருக்கு சமைக்க சொன்னா கூட சமைச்சிருவேன். எல்லா விதமான சமையலும் செய்வேன். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், பலகாரங்கள் கூட செய்வேன். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த வாழ்க்கை ரசிப்பதற்காகத்தானே. நம்ம நல்லா ருசியோடு சாப்பிடணும்னா முதல்ல நமக்கு சமைக்க தெரிஞ்சா யார் தயவும் இல்லாமல் நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா? மீண்டும் ஒரு காணொளியில் வேறு சில பிரச்சனைகளை பேசுவோம். நன்றி, வணக்கம்.